துணிவு அப்படின்னா என்ன அப்படின்னா, துணிச்சல் அப்படின்னா நம்ம நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, யாருகிட்ட என்ன பேசணும் அப்படின்னாலும் டக்குன்னு நான் பேசிடுவேன். ஆ நான் அதெல்லாம் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் பாட்டுக்கு பேசிடுவேன். ஆ மனசுல பட்டத அப்படியே பேசிடுவேன். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அதிகாரிகள்ட்ட, மேலதிகாரிகள்ட்டயும் நம்ம பேசுறப்ப வந்து, அதெல்லாம் நான் பயந்ததே கிடையாது அவங்கள்ட்ட எல்லாம். நான் பாட்டுக்கு துணிச்சலா நான் அப்படியே பேசிடுவேன். அதேமாரி வந்து எந்த முடிவும் அதாவது நான் வந்து எதுக்குமே நான் தயங்க மாட்டேன் அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. இதுதான் துணிவு அப்படின்னு. உண்மையிலேயே இது துணிவா அப்படிங்கிறத விட, இன்னொரு முக்கியமான விஷயம் எது துணிவு அப்படின்னா, ஒரு தர்ம வழியில நான் நடக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு துணிச்சலான விஷயம். என்னுடைய வாழ்க்கையில நெறைய சங்கடங்கள்லாம் கொடுத்தவங்கள எல்லாம் நான் மன்னிச்சுட்டு இருக்கிறேன். நான் மன்னிக்க முடியும் என்னால அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான துணிச்சல். என்னுடைய வாழ்க்கையில நெறைய இன்னல்கள் தந்தவங்க, தொந்தரவு தந்தவங்க, என்னை அவமானப்படுத்தினவங்களையும் நான் மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதுதான் உண்மையான துணிவு. நான் தவறு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிறது தான் உண்மையான துணிவு. நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறது, நான் தான் இந்த தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் உண்மையான துணிவு. அப்ப துணிவு அப்படின்னா, எது துணிவு அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். எதுதான் நம்மளுடைய உண்மையான துணிச்சலா நான் இருக்கிறேன். நெறைய பேர் நான் துணிச்சலா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுமையா இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையாகவும், பணிவா இருக்க வேண்டிய இடத்துல பணிவாகவும், உண்மையிலேயே நீங்க உங்களால இருக்க முடியுது அப்படின்னா, நீங்க துணிச்சலான நபர். மனதளவுல நீங்க தைரியமாவே இருப்பீங்க. எதுக்காகவும் கலங்க மாட்டீங்க. எந்த ஒரு வாழ்க்கை சூழலுக்கும் கலங்க மாட்டீங்க. எந்த ஒரு நிலைக்கும் நீங்க வந்து என்ன வரப்போகுது, அத பத்திலாம் இறப்பு எத குறித்தும் உங்கள்ட்ட அந்த மனசுக்குள்ள ஒரு அச்சமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு துணிவு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இது இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும்.